ஒரு சுடுகாட்டிலோ, இல்ல இப்ப பல இடங்கள்ல போல வீட்லயோ, ஒரு பெண்ணோட வளையல்கள் உடைக்கப்படும் அந்த ஒரு நிமிஷம் பத்தி நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த நேரத்துல உடைஞ்சது வெறும் கண்ணாடி மட்டும் இல்ல, ஒரு ஆன்மாவோட கடைசி நம்பிக்கையும் உடைஞ்சிடும். கருட புராணம் சொல்லும் ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்கிறது. அந்த நேரத்துல அந்த வளையல்கள் உடைக்கப்படலன்னா, ஒரு இறந்த மனிதனோட ஆன்மா இந்த உலகத்திலேயே சிக்கி கிடக்கலாம். கருட புராணம் சொல்லுது, அந்த நேரத்தில் அந்த வளையல்கள் உடைக்கப்படலைன்னா அந்த கணவனோட ஆன்மா இந்த உலகத்திலேயே சிக்கி கிடக்கலாம். அவன் உயிரோடையும் இருக்க முடியாது, முழுசா மரணமாகவும் போக முடியாது. அப்படித்தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற இந்த உண்மை உங்களை உள்ளுக்குள்ளேயே குலுங்க வைக்கும். நானே இதை முதல் தடவையாக படித்தப்போ எனக்கே நம்ப முடியல. ஆனால் இன்னும் சில நிமிஷத்தில் நீங்கள் கேட்க போகிற விஷயம் உங்கள் நினைப்பையே முழுக்க மாற்றிவிடும். ஏன்னா இத்தனை நாளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு உண்மை இப்போ உங்க முன்னாடி வெளிவரப்போகுது. நம்ம எல்லாரும் சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்த பார்த்து கேட்டு வளர்ந்துருக்கோம். ஒரு பெண்ணோட கணவன் இருந்துட்டா அவங்களுக்கு வெள்ளை உடை போட வைப்பாங்க. அவங்களோட நெற்றியில் இருக்கும் குங்குமம் தொடச்சி விடுவாங்க. அவங்களோட கைகளில் இருக்கும் வளையல்களை இரக்கமே இல்லாமல் உடச்சி விடுவாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது கல் மாதிரி மனசு கொண்ட மனிதருக்கும் கண்களில் கண்ணீர் வந்துடும். நம்ம மனசில் என்ன தோணும் தெரியுமா? இந்த சமூகம் எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது என்று. ஒரு பெண் இன்னும் சில நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் அவங்களோட வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான மனிதரை இழந்திருக்காங்க. அவங்களோட கனவுகளோட வீடு உடைந்து போனதை பார்த்துருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே இந்த உலகம் அவங்களோட சுக வாழ்க்கையின் அடையாளங்களையும் அவங்க கிட்ட இருந்து பறித்து விடுகிறது. ஒரு சுமங்கலிக்கு வளையல்கள் வெறும் கண்ணாடி துண்டுகள் மட்டும் இல்லை, அது அவங்களோட காதல், அவங்களோட அர்ப்பணிப்பு, அவங்களோட அடையாளம். அந்த வளையல்கள் கின் என்று ஒழிச்சா வீட்டிலேயே உயிர் இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு வரும். அப்படி இருக்க ஏன் அவங்களோட வாழ்க்கையிலேயே மிகவும் வலியான அந்த தருணத்தில் அந்த வளையல்களை சுடுகாட்டிலையோ சாம்பலுக்கு நடுவில் கொண்டு போய் உடச்சி சிதறடிக்கிறாங்க? ஆனால் இதோட உண்மையான பயங்கரமான ரகசியம் இன்னும் இருக்கிறது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையும் மரணமும் பற்றிய இத்தனை ஆழமான அறிவு இருந்த நம்ம முன்னோர்கள் எந்த காரணமும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சடங்கை உருவாக்கியிருப்பாங்களா? கருட புராணத்தில் மரணத்துக்கு பிறகு ஆன்மா என்ன பயணம் செய்கிறது என்ற ஆழமாக படித்தா இதயம் உடையும் அளவுக்கு ஒரு உண்மை தெரிய வரும். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சடங்கை கொடூரம் என்று நினைக்க மாட்டீங்க. மாறாக ஒரு மனைவி தன் கணவனுக்காக செய்யும் கடைசி மிகப்பெரிய தியாகம் என்று புரியும். அதனால் கொஞ்சம் மனசை தயார் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வெளிவர போகிற ரகசியம் உங்களை மரணத்தின் அறிவுக்கு மிகவும் அருகில் கொண்டு போகும். ஒரு மனிதன் இறந்த உடனே அவனோட ஆன்மா உடம்பை விட்டு வெளியேறினாலும் அது உடனே வேறொரு உலகத்துக்கு போயிடாது. கருட புராணம் சொல்வது என்னன்னா, மரணத்துக்கு பிறகு முதல் சில நாட்கள் அந்த ஆன்மா தன் வீட்டை சுற்றியும் தன் குடும்பத்தை சுற்றியும் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஆன்மாவுக்கே தான் இறந்துட்டேன்று புரியாது. அது என்ன நினைக்கும் தெரியுமா? நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா இது ஒரு கெட்ட கனவு தான் என்று நினைக்கும். அந்த ஆன்மாவுக்குள்ள இன்னும் இந்த உலகத்தோட பெரிய பாசம் இருக்கும், நிறைவேறாத ஆசைகள் இருக்கும், குடும்பத்துக்காக ஒரு பயங்கரமான ஏக்கம் இருக்கும். அது தன்னோட உடம்பை சுடுகாட்டில் எரியும் போது பார்த்த உடனே அந்த ஆன்மா பயந்து போயிடும். அது தன் குடும்பத்தையே அழுதுகிட்டு இருப்பதை பார்க்கும். அது கத்தும், நான் இங்கே இருக்கேன், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், என்னை எரிக்காதீங்க என்று. ஆனால் அந்த குரலை யாராலும் கேட்க முடியாது. அந்த ஆன்மாவை யாராலும் தொட முடியாது. அந்த கூட்டத்தில் அந்த உதவி இல்லாத ஆன்மாவோட பார்வை அதிகமாக போகும் ஒரே மனிதர் யார் தெரியுமா? அவங்களோட மனைவி. அவங்களோட கூட தான் அவங்க வாழ்க்கையிலேயே மிகவும் ஆழமான தருணங்களை பகிர்ந்திருக்காங்க. கணவன் மனைவி உறவு என்பது உடம்பு மட்டும் சம்பந்தப்பட்ட உறவு இல்லை. அது ரெண்டு ஆன்மாக்களை இணைக்கும் மிக வலுவான கர்ம பந்தம். திருமணத்தில் தீயை சுற்றி எடுக்கப்படும் அந்த 3 சுற்றுகள் வெறும் சடங்கு மட்டும் இல்லை, அது ரெண்டு ஆன்மாக்களின் சக்தி வளங்களை ஒன்றாக இணைக்கும் ஒரு ஆழமான இணைப்பு. அதுவே இங்கிருந்து கதையை இன்னும் பயங்கரமாக மாற்ற ஆரம்பிக்கிறது. ஏன்னா அந்த இரவு அந்த ஆன்மா பார்த்த காட்சி எந்த மனிதனையும் உடைக்கக்கூடியது. இப்போ ஒரு காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க. சுடுகாட்டில் அந்த ஆன்மா நிற்கிறது. சுற்றிலும் புகை, எரியும் மரக்கட்டைகளின் வாசனை, நடுவில் ஒரு அச்சமான அமைதி.
அந்த ஆன்மா துடிக்கிறது. யமதூதர்கள் அவங்கள அழைச்சி கொண்டு போக தயாராக நிற்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் அவங்களோட நேரம் முடிஞ்சு போயிடுச்சு. பிரபஞ்சத்தின் விதி அவங்கள அடுத்த பயணத்துக்கு அழைக்கிறது. ஆனால் அந்த ஆன்மா யமலோகத்துக்கு செல்ல ஆரம்பிக்கும் போகும் அந்த நேரத்தில் தான் அவங்களோட மனைவி அழும் சத்தம் அவங்க காதில் விழுகிறது. அவங்களோட நெற்றியில் இருக்கும் அந்த சிவப்பு குங்குமம் அவங்களோட கைகளில் ஒலிக்கும். அவங்களோட மனைவி அழும் சத்தம் அவங்க காதில் விழுகிறது. அவங்களோட நெற்றியில் இருக்கும் அந்த சிவப்பு குங்குமம் அவங்களோட கைகளில் ஒலிக்கும் வளையல்களோட சத்தமும் அவங்க கேட்குறாங்க. அந்த தருணத்தில் தான் இந்திய ஆன்மீக அறிவின் மிக ஆழமான ரகசியம் வெளிவருகிறது. ஏன்னா அந்த ஆன்மா யமலோகத்துக்கு போக வேண்டிய பயணத்தை ஆரம்பிக்காம அந்த சுக வாழ்க்கையின் பாசத்திலேயே சிக்கிக்கிட்டு பூமியிலேயே தங்கிடுச்சுன்னா கருட புராணம் சொல்லும் மிகவும் பயங்கரமான அத்தியாயம் அங்கிருந்தே ஆரம்பமாகிறது. அந்த ஆன்மா பிரேத யோனிக்குள்ள விழுந்து, அதாவது மறுபிறவி கிடைக்காம முக்தி கிடைக்காம பூமியிலேயே துன்பப்பட்டு அலைந்து திரியும் ஆன்மா நிலைக்குள் விடும். அதுலேயே மிக பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த நிலைக்கு போன பிறகு அந்த ஆன்மாவுக்கு யாராலும் உதவி செய்ய முடியாது. பிரேத யோனியில் சிக்கி கிடப்பது எந்த ஆன்மாவுக்கும் கிடைக்கக்கூடிய மிக பெரியதும் மிக வேதனையான தண்டனையும் தான். ஒரு பிரேதமாகி அந்த ஆன்மா தன் வீட்டிலேயே அலைந்து தெரியும். ஆனால் அது எந்த பொருளையும் தொட முடியாது. அது காற்று மாதிரி ஆகிடும். உணர்ச்சிகள் எல்லாம் மனிதர்களை போல இருக்கும், ஆனால் உடம்பு மட்டும் இருக்காது. அந்த உதவி இல்லாத நிலையை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. அது தன் மனைவியை முழு இரவும் அழுதுகிட்டு இருப்பதை பார்க்கும். அவங்களோட பக்கம் போய் அவங்களோட தோல் மேலே கை வைக்க முயற்சி செய்யும். ஆனால் அவங்க கை அவங்களோட உடம்பை துளைத்துக்கிட்டு நேராக போயிடும். அவங்களோட கண்ணீரை துடைக்க முடியாது. அது தன் சிறிய குழந்தைகளை பசிச்சுக்கிட்டு இருப்பதை பார்க்கும். அவங்களோட எதிர்காலத்துக்காக உள்ளுக்குள்ளே துடிக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு கஞ்சியும் கூட ஊட்ட முடியாது. பிரேத யோனியின் மிகப்பெரிய சாபம் என்னன்னா அதோட பசி, தாகம். அந்த ஆன்மாவுக்கு பயங்கரமான பசி எடுக்கும். ஒரு மனிதனும் வாழ்க்கையில் உணராத அளவுக்கு ஒரு பசி. ஆனால் ஒரு அரிசி தானியம் கூட அது சாப்பிட முடியாது. அது தாகத்தால் தவிக்கும். கழுத்து வறண்டு போயிருக்கும். ஆனால் ஒரு துளி தண்ணீர் கூட அது குடிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் அந்த வேதனை 1000 மடங்கு அதிகரித்து கொண்டே போகும். மனிதர்களுக்கான கால சுழற்சி வேற, பிரேத யோனிக்கான கால சுழற்சி வேற. நமக்கு ஒரு நாள் என்றால் அவர்களுக்கு அது பல வருடங்களுக்கு சமம். வீட்டில் திருநாட்கள் வரும், தீபாவளி வரும், பொங்கல் வரும். மெல்ல மெல்ல எல்லாரும் சந்தோஷமாக ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த ஆன்மா மட்டும் அதே வீட்டில் ஒரு இருண்ட மூலையில் நின்றுக்கிட்டு ரத்தம் கலந்த கண்ணீர் அழும். அதோட சக்தி மெதுவாக குறைந்து கொண்டே போகும். அது ஒரு பயங்கரமான இருளுக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்னன்னா, மரணத்தின் அந்த கடைசி தருணத்தில் அந்த ஆன்மா தன் மனைவியின் வளையல்களின் சத்தத்தையும் அந்த சிவப்பு குங்குமத்தின் பாசத்தையும் விட முடியல. அந்த கர்ம பந்தத்தின் நூலை அது அறுக்க முடியல. அதனால தான் அந்த நேரத்தில் அந்த ஆன்மா அங்கேயே இருக்கும்போது வளையல்களை உடைக்க வேண்டிய கடினமான முடிவு எடுக்கப்படுகிறது. பலர் கேட்பாங்க, சுக வாழ்க்கையின் அடையாளங்களை அகற்ற வேண்டியதுதானே? அப்படி என்றால் வீட்டிலேயே அமைதியாக அதை அகற்றிக்கொள்ள முடியாதா? சில இடங்களில் அப்படியே வீட்டிலேயே செய்வார்கள். அவரவர் சாஸ்திர சம்பிரதாயப்படி விதவிதமான சடங்குகளும் நடக்கும். ஆனாலும் பொதுவாக வளையல் உடைப்பது என்பது ஒரு முக்கியமான நடைமுறையாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்க ஏன் பல இடங்களில் சுடுகாடு போன்ற இடத்துல சிதையின் சாம்பலின் அருகில் வளையல்கள் உடைக்கிறாங்க? அதற்கான பதில் தந்திர அறிவும் கருட புராணத்தின் ஆழமான ரகசியங்களிலும் மறைந்திருக்கிறது. சுடுகாடு என்பது சாதாரண இடம் அல்ல. அது பொருள் உலகமும் சூட்சம உலகமும் சந்திக்கும் எல்லை. அது சிவபெருமானின் இருப்பிடம், மகாகாலன் தங்கும் தலம் என்று சொல்லப்படுகிறது. அங்குள்ள மண்ணிலும் அங்குள்ள சாம்பலிலும் எந்த பாசத்தையும் சாம்பலாக்கிவிடக்கூடிய ஒரு வலுவான வைராகிய சக்தி இருக்கிறது. ஒரு விசித்திரமான அதிர்வு உருவாகிறது. அந்த அதிர்வு நேராக அந்த ஆன்மாவின் காதுகளுக்கு சென்றடையும். அது வெறும் கண்ணாடி உடைச்ச சத்தம் இல்லை. அது பிரபஞ்சத்திலிருந்து வரும் ஒரு பெரிய சிக்னல், ஒரு எச்சரிக்கை. கண்ணாடி உடையும் அந்த கூர்மையான சத்தம் ஒலிக்கும்போது அந்த சத்தம் நேராக அந்த ஆன்மாவின் உணர்வை தாக்கும்.
அது அந்த ஆன்மாவின் சூட்சும உடல் மீது ஒரு சாட்டை அடிப்பது போல இருக்கும். அந்த உடையும் சத்தம் அந்த ஆன்மாவுக்கு ஒரு கடுமையான செய்தியை சொல்கிறது. எழுந்திரு, எல்லாம் முடிந்து விட்டது. நம்ம இருவருக்கிடையில இருந்த அந்த ஜென்ம பந்தமும் இந்த உடையும் கண்ணாடியோட சேர்ந்து முடிந்து விட்டது. இனி நீ என் கணவன் இல்லை, நானும் உன் மனைவி இல்லை. ஒரு மனைவிக்கு இது எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா? அவங்க சமூகம் பேசுமோ என்று பயந்து வளையல் உடைக்க மாட்டாங்க. அவங்க தன் கைகளால் தன் சுக வாழ்க்கையை உடைக்கிறாங்க. தன் கணவனின் ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்கணும் என்பதற்காக. அவங்க குங்குமத்தை துடைக்கும் போது அந்த ஒரு நிறத்தை மட்டும் அழிப்பதில்லை, அது அந்த ஆன்மாவின் பூமியோட இருந்த கடைசி இணைப்பை துண்டிக்கிறது. அவங்க உயிருக்கு சமமான அந்த அடையாளத்தை உடைத்து சிதறடிக்கிறாங்க. அந்த ஆன்மாவை கட்டி போட்டிருந்த கடைசி பாசத்தை கலைத்து விடுவதற்காக. இது ஒரு வேதனை, எந்த ஆணும் முழுசா புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு வேதனை. தன் காதலின் சமாதியை தன் கைகளாலே கட்டுவது உலகிலேயே மிகப்பெரிய தைரியம். அந்த வளையல்கள் உடையும் போது, குங்குமம் துடைக்கப்படும் போது, அந்த ஆன்மாவின் முன்னாடி இருந்த அந்த ஈர்ப்பு மறைப்படலம் திடீரென்று விழுந்து போகும். அதை இங்கே தடுத்து நிறுத்திய அந்த சிவப்பு நிறம் மறைந்துவிடும். அதை வீட்டுக்கு அழைத்த அந்த சத்தம் என்றைக்கும் அமைதியாகிவிடும். அந்த சத்தம் கேட்கும் அந்த நிமிஷத்துல அந்த ஆன்மாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகும். அது எப்படி தெரியுமா? ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும் ஒருத்தர் மேல திடீர்னு பனி குளிர்ந்த தண்ணீர் ஊத்துனா எப்படி திடுகிட்டு எழுந்திருப்பாரோ அப்படித்தான். ஒரு கணம் அந்த ஆன்மாவுக்கு கோபம் வரும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஆனா அந்த அதிர்ச்சி தான் ஒரு கசப்பான உண்மையை அதை ஏற்க வைக்கிறது. இனிமே இந்த பூமியில அவங்களுக்கு எந்த இடமும் இல்லை, இந்த உலகத்துல அவங்களுக்கு என்று யாரும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது. கருட புராணத்துல இன்னொரு ரொம்ப மர்மமான விஷயம் சொல்லப்படுது. அது மரணத்துக்கு பிறகு வரும் 16வது நாள் பயணம் பற்றி தான். அதாவது 16வது நாள் செய்யும் காரியத்தோட அர்த்தம், ஒரு மனிதனோட உடம்பு சுடுகாட்டில் எரிஞ்சு சாம்பலாக ஆகிடுச்சுன்னா அந்த ஆன்மாவுக்கு இனிமே எந்த உடம்பும் இருக்காது. ஆனால் யமலோகத்துக்கு போக வேண்டிய அந்த நீண்ட பயணத்தை முடிக்க அந்த ஆன்மாவுக்கு ஒரு புதிய உடம்பு தேவைப்படும். அதைத்தான் பிண்ட சரீரம்னு சொல்லுவாங்க. குடும்பத்தினர் 16வது நாள் பிண்ட தானம் செய்கிறாங்க இல்லையா, அந்த சக்தியால தான் அந்த ஆன்மாவுக்கு அந்த புதிய உடம்பு உருவாகுது. ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. மனைவி வளையல்கள் உடைக்காம இருந்தா, சுக வாழ்க்கையோட அந்த சிவப்பு அடையாளம் அழிக்கப்படாம இருந்தா, அந்த ஆன்மாவோட கவனம் அந்த பிண்ட தானத்துக்கு போகவே போகாது. அது அந்த உணவையும் அந்த சக்தியையும் ஏற்காம தன் மனைவியை சுற்றி சுற்றி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வளையலோட சத்தம் கேட்டு அது என்ன நினைக்கும் தெரியுமா? எனக்கு இந்த புதிய உடம்பு எதுக்கு? என் வீடு இங்கே தானே இருக்கே, என் குடும்பம் இங்கே தான் இருக்கே, என் மனைவி இங்கே தானே இருக்கா அப்படின்னு நினைக்கும். இந்த பெரிய மாயையில் அந்த 16 நாளும் கடந்து போயிடும். 16 நாள் கழிச்சு யமதூதர்கள் அந்த ஆன்மாவை கூட்டிக்கிட்டு போக வரும்போது அந்த ஆன்மாவிடம் அந்த பிண்ட சரீரமே இருக்காது. அந்த உடம்பே இல்லாமல் யமலோகத்துக்கு போக வேண்டிய அந்த பயங்கரமான பாதையை கடக்கணும். அந்த பாதை முட்களால், தீயால், கருமையான இருளால் நிரம்பி இருக்கும். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அந்த ஆன்மா அந்த பாதையை கடக்கணும். அந்த பயணத்தில் அது துடிக்கும், தீயில எரியும், அது அலறும். ஆனால் அதை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான நிலைக்கு காரணம் வேற யாரும் இல்லை, ஒரே ஒரு விஷயம், மோகம். அந்த மோகத்தை குடும்பம், குறிப்பாக மனைவி சரியான நேரத்தில் அறுத்து விடலைன்னா இதுதான் நடக்கும். நம்ம தந்திர சாஸ்திரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. சில்வர் கார்டுன்னு சொல்லப்படும் ஒரு கண்ணுக்கு தெரியாத வெள்ளி நூல். ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியான அந்த நிமிஷத்துலேருந்து அவங்களோட சக்தி மையங்களுக்குள்ள அந்த தெரியாத வெள்ளி நூல் இணைஞ்சிடும். அந்த நூல் ரொம்ப வலிமையானது. மரணம் கூட அதை எளிதாக அறுக்க முடியாது. ஆனால் மனைவி தன் கையால் வளையல்கள் உடைக்கும் அந்த நிமிஷத்தில் அந்த கண்ணாடி உடையும் சக்தி ஒரு ஆயுதமாக மாறிடும். அந்த சத்தம் இந்த உலகத்தில் இருந்த அந்த தெரியாத வெள்ளி நூலை ஒரே அதிர்ச்சியில் அறுத்துவிடும். அந்த நூல் அறுக்கப்படாமல் இருந்தால் மனைவி எப்போ அழுவாளோ, எப்போ துக்கப்படுவாளோ அந்த வழி நேராக அந்த இறந்த கணவனோட ஆன்மாவை சென்றடையும். அந்த ஆன்மா ஒருபோதும் அமைதியாக முன்னேற முடியாது.
அது தன் மனைவியோட துக்கத்தை உணர்ந்து கொண்டு என்றைக்கும் துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கண்ணாடி உடையும் அந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மரணத்தோட மிக ஆழமான ரகசியம் தெரிய வரும். கண்ணாடி உடைந்த உடனே அந்த ஆன்மாவோட எல்லா பாசமும் உடைந்து சிதறி போயிடும். இப்போ என் குடும்பம் என்னை விடுதலை பண்ணிட்டாங்கன்னு அது புரிஞ்சுக்கிறது. இனி இந்த வீட்டுக்கு திரும்ப வர வழியே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது. மனைவி எடுத்த அந்த கடினமான முடிவு தான் அந்த ஆன்மாவுக்கு பல வருடம் சாதனை பண்ணினாலும் கூட கிடைக்காத வைராகியத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் கனமான மனசோட ஆனால் ஒரு விதமான அமைதியோட அந்த ஆன்மா யமதூதர்களை பார்த்து தன்னோட அடுத்த பயணத்தை ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த நாளில் அந்த மனைவி தன் கண்ணீரையும் பாசத்தையும் கட்டுப்படுத்தலைன்னா என் சுக வாழ்க்கையோட அடையாளங்களை நான் அகற்ற மாட்டேன், என் கணவனோட நினைவுகளோட தான் வாழ்வேன்னு சொன்னால் அந்த கணவன் என்றைக்கும் துடிச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆன்மாவாக மாறிடுவாங்க. அவங்க ஆன்மா பிரேத யோனியோட அந்த நரகத்தை அனுபவிக்கணும். அதை நினச்சாலே உடம்பு நடுங்கும். அதனால தான் வளையல்கள் உடைப்பது சமூகத்தோட கொடுமை இல்லை, அது யாரையும் துன்பப்படுத்துகிற பழக்கம் இல்லை. அது ஒரு மனைவி தன் கணவனுக்கு தரும் கடைசி மிக புனிதமான பரிசு, முக்தி என்ற பரிசு. தன் மனசை உடைஞ்சுக்கிட்டு தன் கணவனோட ஆன்மாவை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுற ஒரு பெண்ணோட மிகப்பெரிய தியாகம் அது. கருட புராணம் இன்னொரு உண்மையும் சொல்லுது. இந்த வாழ்க்கை மரணம் என்ற சுழற்சியில மிகப்பெரிய எதிரி மோகம்தான். பழையவற்றை விடாம இருந்தா, பழைய உறவுகளோட சாம்பலை பறக்க விடாம இருந்தா புதிய பயணம் ஒருபோதும் தொடங்காது. மரணத்துக்கு பிறகு மனிதனோட பஞ்சபூத உடம்பு எரிஞ்சு சாம்பலாகிடும். ஆனால் ஆன்மாவை கட்டி போடுறது அந்த உடம்பில்லை, அதை கட்டி போடுறது உணர்ச்சிகள், நினைவுகள், பாசங்கள். நாம் பல நேரம் என்ன நினைப்போம் தெரியுமா, ஆன்மாவுக்கு முக்தி தர்றது கடவுள் தான் என்று. ஆனால் உண்மையிலேயே அந்த முதல் முக்தியை கொடுக்கறது குடும்பமே. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு ஆன்மாவுக்கு கிடைக்கிற முதல் முக்தியை கொடுக்கறது அவங்களோட குடும்பம்தான். அவங்கள மறந்து அவங்களோட அடையாளங்களை மெதுவாக நீக்கிறதால தான் அந்த விடுதலை கிடைக்கிறது. வளையல்கள் உடைப்பது என்பது வெறும் ஒரு சடங்கில்லை, அது அந்த ஆன்மாவை கட்டி போட்டிருந்த உடல் பந்தத்தையும் மன பந்தத்தையும் அறுத்துவிடும் ஒரு ஆன்மீக அறுவை சிகிச்சை மாதிரி. அதுவும் மயக்க மருந்தே இல்லாமல் செய்யப்படும் ஒரு தேவையான அறுவை சிகிச்சை. அந்த வலியை அந்த மனைவி வாழ்நாள் முழுக்க சுமந்து கொண்டு தான் வாழ்கிறாள். அவங்க தன் காலியான கைகளை பார்த்தாலே தினமும் மனசு உடைந்து போகும். ஆனால் அதையெல்லாம் தாங்கிக்கிறாங்க. ஏன் தெரியுமா, அவங்களோட கணவன் ஆன்மாவுக்கு அமைதி கிடைக்கணும் என்பதற்காக. அவங்க வெள்ளை நிற ஆடைகளை அணிவது கூட அதற்காகத்தான். அந்த சுத்தமான வெள்ளை நிறத்தை பார்த்து, அந்த எளிமையை பார்த்து, அந்த வைராகியத்தை பார்த்து அந்த ஆன்மா ஒரு நாளும் தவறுதலாக கூட மீண்டும் இந்த வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது என்பதற்காக. ஆன்மீகத்தில் வெள்ளை நிறம் என்றால் வைராகியம், அமைதி, நிறைவு என்பதை குறிக்கும். அது அந்த ஆன்மாவிடம் ஒரு செய்தியை சொல்லுகிறது. நீ போன பிறகு இங்கே மீதம் இருக்கிறது வெறும் வெற்றிதான். அதனால் இனி பின்னால் திரும்பி பார்க்காத, முன்னாடி போ. இப்போ நம்ம இன்றைய காலத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மேலோட்டமாக மட்டும் பார்த்து முடிவு செய்து விடுகிறோம். நம்ம முன்னோர்கள் உருவாக்கிய இந்த சடங்குகள் எல்லாம் மூட நம்பிக்கை, பழைய கால பிதற்றல் அப்படின்னு சொல்லிவிடுறோம். ஆனால் அந்த சடங்குகளின் உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்காமலே நாம் அதை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் சமூகம் தவறு செய்திருக்கிறது என்றே தேடிக்கொண்டே இருப்போம். ஆனால் நாம் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா கருட புராணம், சிவபுராணம், கதோபனிஷத் போன்ற பெரிய ஆன்மீக நூல்களை படித்து புரிஞ்சுக்கிட்டா நம்ம முன்னோர்களோட அறிவு இன்றைய அறிவியலை விட 1000 ஆண்டுகள் முன்னாடியே இருந்தது என்று புரியும். மனித மனசோட பலவீனங்களையும் ஆன்மாவோட பயணத்தையும் அவங்க இவ்வளவு ஆழமாக புரிஞ்சிருந்தாங்க. அதனால தான் அந்த பயணத்தில் வரும் ஒவ்வொரு அபாயத்திலிருந்தும் மனிதரை காப்பாற்றுற வழிகளை சடங்குகளாக சமூகத்துக்கு கொடுத்தாங்க. ஒரு மனிதன் பிறக்கும் தருணத்திலிருந்து மரணிக்கும் தருணம் வரை இருக்கும் ஒவ்வொரு சடங்குக்கும் பின்னாடி ஒரு ஆழமான அறிவியல் இருக்கு, ஒரு ஆழமான மனவியல் இருக்கு, ஒரு கடுமையான கர்ம விதி வேலை செய்கிறது. இந்த இறுதி சடங்குகளோட உண்மையான நோக்கம் மனிதர்களை பயமுறுத்துவதில்லை,
பெண்களை துன்பப்படுத்துவதும் இல்லை. மரணத்துக்கு பிறகு அந்த ஆன்மா கடக்க வேண்டிய அந்த இருண்ட பாதையில் காத்திருக்கிற தெரியாத அபாயங்கள்ல இருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த சடங்குகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த சடங்கு உயிரோடு இருக்கும் மக்களையும் இறந்தவரின் ஆன்மாவையும் ஒருவருக்கொருவர் ஏற்படுத்தக்கூடிய தேவையற்ற தாக்கங்களிலிருந்து காப்பாற்றும் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. இதெல்லாம் ஒரு கதை மட்டும் இல்லைங்க, இது நம்ம ஒவ்வொருவரோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட உண்மை. ஒரு நாள் நாம் எல்லாரும் சந்திக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை. நாம் எவ்வளவு பணக்காரங்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும், மரணத்தின் அந்த எல்லைக்கு சென்றவுடன் நம்ம மிகவும் பிடித்த பொருள்களையும் மிகவும் பிடித்த உறவுகளையும் விட்டே போக வேண்டியிருக்கும். இந்த உண்மையை நம்ம மனசுக்குள்ள ஆழமாக புரிஞ்சுக்கிட்டா இந்த பொய்யான உலகத்தையும் இந்த தற்காலிக உறவுகளையும் பற்றிய பாசம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அப்போது வாழ்க்கையை நம்ம வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்போம். நாம் இங்கே வந்திருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கர்ம கடனை அடைக்கத்தான் என்று புரியும். உண்மையில் யாரும் யாருடைய நிரந்தர சொந்தம் இல்லை. இந்த உறவுகள், இந்த குடும்பம் எல்லாமே கர்மத்தின் ஒரு விளையாட்டு மாதிரி. எந்த நாளில் அந்த கடன் முடிவடைகிறதோ அந்த நாளிலே அந்த பந்தங்களும் முடிவடையும். அந்த நாளில் எல்லா காதல் நூல்களும் சுக வாழ்க்கையோட வளையல்களும் வாழ்க்கை முழுக்க சேர்ந்திருப்போம் என்று கொடுத்த வாக்குறுதிகளும் இந்த சுடுகாட்டின் சாம்பல்ல கண்ணாடி மாதிரி உடைந்து சிதறி போயிடும். நம்மோடு இறுதி வரை வரப்போது ஒன்றே ஒன்றுங்க, நம்ம கர்மம், நம்ம சுத்தமான சிந்தனை, நம்ம வாழ்க்கை முழுக்க உச்சரித்த கடவுளின் நாமம். ஏன்னா உண்மை எப்போதும் கொஞ்சம் வலியத்தான் தரும். இதை சொல்லும்போது கூட மனசு கனமாகி விடுகிறது. நண்பர்களே, ஒரு நமக்கு மிகவும் பிடித்த மனிதர் ஒரு நாள் எப்போதுமே திரும்பி வர மாட்டார் என்று போய்விட்டால் அந்த வீட்டில் விழும் அமைதி, அந்த காலியான உணர்வை நீங்கள் ஒருபோதும் உணர்ந்திருக்கீங்களா? இந்த தகவலை கேட்ட பிறகு, மரணத்தின் இந்த ஆழமான உண்மையை புரிந்து கொண்ட பிறகு, சமூகம் கடைபிடிக்கும் அந்த பழைய சடங்குகளை பற்றியும் விதவைகள் அணியும் அந்த வெள்ளை ஆடையை பற்றியும் உங்கள் பார்வை கொஞ்சமாவது மாறியிருக்கா? உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்ச்சிகள், உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பகிருங்க. உங்கள் ஒரு கமெண்ட், உங்கள் ஒரு அனுபவம் இன்னொரு மனிதருக்கு இந்த மரணத்தின் வேதனையை புரிந்து கொள்ளவும் அதை அமைதியாக ஏற்கவும் பெரிய உதவி செய்யலாம். இப்போது இந்த நேரத்தில் தன்னோட மிகவும் பிடித்த ஒருவரை இழந்த துக்கத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிற ஒருவருக்கு உங்கள் ஒரு வார்த்தை கூட வழிகாட்டியாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் முன்னோர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அமைதி கிடைக்கணும் என்று நினைக்கிறீங்கன்னா தயங்காமல் கமெண்ட்டில் முழு மனதோட ஒரு முறை எழுதுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த நாமம் பரமபிதா நாராயணனோட தெய்வீக நாமம். இது மனிதரின் மோகம், துக்கம், கர்மபந்தம், உள்ளுக்குள்ள இருக்கும் துன்பம் எல்லாத்தையும் அமைதியாக்கும் சக்தி உடையது. இந்த நாமம் ஆன்மாவை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு செல்லும் என்று நம்பப்படுகிறது. இந்த ரகசியம் இன்னைக்கு உங்க மனசை குலுக்கி இருந்தா, உங்க உள்ளத்தை தொட்டிருந்தா, கண்களில் கண்ணீர் வர வைத்திருந்தா இந்த வீடியோவை உங்ககிட்ட மட்டும் வைத்துக்காதீங்க. அறிவை பகிர்ந்தால்தான் கர்மம் சுத்தமாகும். இதை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வாழ்க்கையின் இந்த ஆன்மீக உண்மைகளை புரிந்து கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு சின்ன ஷேர் கூட ஒருவரின் உடைந்த மனசுக்கு ஆறுதல் தரலாம், துடிக்கும் ஒரு ஆன்மாவுக்கு வழிகாட்டலாம். நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே நாம் சாதாரண கதைகள் சொல்ல மாட்டோம், கேள்விப்பட்ட கதைகளையும் சொல்ல மாட்டோம். மக்கள் வெளியில் சொல்ல பயப்படுற அந்த ஆன்மீக ரகசியங்களை நாம் இங்கே பேசுகிறோம். கருட புராணம், வேதங்கள், பழமையான ஆன்மீக நூல்கள் சொல்லும் அந்த ஆழமான உண்மைகளை கொண்டு வந்து வாழ்க்கையையும் மரணத்தையும் வேறொரு கோணத்தில் புரிய வைக்கிறோம். இந்த வாழ்க்கை மரணம் என்ற மர்மமான பயணத்தில் எங்களோட சேர்ந்து தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். உங்கள் கர்மத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. யாருடைய மனசையும் காயப்படுத்தாதீங்க, யாருக்கும் தீங்கு செய்யாதீங்க. எப்போதும் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க, இந்த உலகம் நம்முடைய சொந்த வீடு இல்லை. இது ஒரு வாடகை வீடு மாதிரி. ஒரு நாள் எல்லாரும் அதை காலி பண்ணி ஆகணும். இந்த உடம்பையும் இந்த உறவுகளையும் பற்றி அதிக அகம்பாவம் கொள்ளாதீங்க. அதற்கு முன்பே உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இன்றிரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை பற்றி ஒரு முறை யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.
நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.